ஓனர் பார்க்க பார்த்தீங்கன்னாக்கா ஐடி வெல்கம் டு டெரின்னு சொல்லி நம்மளுடைய பென்னி வயசுக்காகவே புதுசாக ஒரு படத்தை விட்டுக்கிறாங்க. ஸோ இந்த சீரீஸில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய பென்னி வயசு ரிட்டன் ஆகிற மாதிரி வந்திருக்கும். ஆனால் அவர் தான் சாப்டர் 2லே மாட்டி ஆகிட்டார், எப்படி திருப்பி ரிட்டன் ஆகிருப்பான்னு சொல்லி நீங்களாம் கேட்கலாம். அதை பற்றின ஒரு கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை பற்றி நம்ம ஃபுல்லாக தெரியும்னா நமக்கு இந்த ஒரு ஸ்டோரி லைனோடைய மொத்த சாப்டருமே தெரியணும். அதாவது சாப்டர் 1ல் என்னாச்சு, சாப்டர் 2ல் என்னாச்சு, நம்ம பென்னி எப்படி வந்து ஏர்த்துக்கு வந்தார், ஸோ இதெல்லாம் பற்றி தெரிஞ்சால் தான் நமக்கு வந்து சாப்டர் 3ல் வந்து என்ன ஆகுதுன்னு சொல்லி தெரியும். ஸோ வாங்க கதைக்குள்ளே போவோம். ஸோ கதை ஸ்டார்டிங்கில் நம்ம என்ன பற்றி பார்க்க போனாக்கா, டெரினா என்ன? டெரினா அது ஒரு பர்சன்னு நீங்கள் நினைக்கலாம், ஆனால் அது ஒரு பர்சனே இல்லை, அது ஒரு டவுன். இந்த டவுன் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃபிக்ஷனல் டவுன் தான். இந்த டவுனில் தான் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய பென்னி வைஸ் ஃபஸ்ட்டு லேண்ட் ஆகிருப்பார் ஏர்த்துக்கு வந்து. ஸோ இந்த டவுனில் அவர் லேண்ட் ஆன உடனே இந்த இடத்துல தான் ஒரு சாப்பிட்றது தூங்குறது எல்லாமே பண்ணுவோம். அப்படி குஜாலாக்கத்தெல்லாம் இந்த இடத்துல தான் நடக்கும் அவருக்கு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 27 இயர்ஸுக்கு பார்த்தீங்கன்னாக்கா தான் ஒரு தடவை அன் பண்ணுவார், அதுக்கப்புறமா திருப்பி தூங்க போயிடுவார். ஸோ இதுக்கு இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கதை நடக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ நம்ம பென்னி வைஸ் பார்த்தீங்கன்னாக்கா உண்மையிலே இந்த இடத்துக்கு எப்படி வந்தான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அவர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மனுஷன் இல்லை, ஒரு குளோன் இல்லை, ஒரு கோஸ்ட்டும் இல்லை. இவர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஏன்ஷியன்ட் காஸ்மிக் பீங். அதாவது இவரை பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஐடின்னு கூப்பிடுவோம். இது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பியூர் எனர்ஜி. இது எப்படின்னா நம்ம ஒரு டெட் லைட்னு வச்சுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹியூமனாக வந்து இருக்கவே முடியாது. இது வந்து எப்படின்னாக்கா உலகம் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு உயிரினம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிறந்திருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா சில்ட்ரன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அட்டாக் பண்ணி அவங்களோட பயத்தை வந்து தூண்டி அவங்களெலாம் சாப்பிட்டு உயிரிழக்கிறது தான் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய பென்னி வைஸ். இவர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மீட்டியார் மூலமாக ஏர்த்துக்கு வந்திருப்பார். அந்த இடத்துல டெரின் இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா விழுந்திருப்பார். அந்த இடத்த பார்த்தீங்கன்னாக்கா இவர் வந்து ஐடி பென்னி வைஸாக இவரோட இடத்துக்காக மாற்றிடுவார். ஸோ இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னாக்கா மனுஷன் தூங்குவா அப்படி. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு அவருக்கான இடம். ஸோ அதனால தான் படத்தோட பேர் பார்த்தீங்கன்னாக்கா வெல்கம் டு டெரின்னு வச்சுருப்பாங்க. அந்த இடத்துக்கு உங்களை நான் வரவேற்கிறேன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம பென்னி வயசு எப்பயுமே 27 வருஷத்துக்கு ஒரு தடவை அட்டாக் பண்ணுவா அப்படி. அந்த ஒரு வருஷம் ஃபுல்லாக குழந்தைங்களா சாப்பிட்டு தள்ளுவா அப்படி. மீதி 27 வருஷத்துக்கு ஒரு ஆலோசிச்சு என்ன சொல்கிறது தூங்க போய்டாரு வச்சுக்கோங்களேன், தூங்கிட்டே கிடப்பா அப்படி. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா சாப்டர் 1ல் என்ன ஆகுதுனாக்கா சில்ட்ரன்ஸ் இருப்பாங்கள்ல, அவங்க எல்லாருமே காணா போயிட்டே இருக்காங்க. இவர் பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ணுறாங்கன்னா இவர் தான் சாப்பிட்டுட்டே இருக்கா அப்படி. அப்போ அந்த இடத்துல லூசர் கிளப்புன்னு சொல்லி ஒன்று இருக்கும். அந்த கிளப்பில் இருக்கிற காய்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சின்ன பசங்க தான். அவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த ஒரு உண்மையை கண்டுபிடிக்கிறாங்க. இப்படி ஒருத்தன் வந்து எல்லா பசங்களையும் தூக்கிட்டு போயிட்டு போட்டிருக்கான், அவனை நம்ம போகணுண்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா பெண்ணி வச்சு அடிப்பாங்க. ஸோ அப்படியே அவர் பார்த்தீங்கன்னாக்கா அடிச்சு அவரை பார்த்தீங்கன்னா திருப்பி ஹைபர்னேஷனுக்கே அனுப்பி விட்ருவாங்க. ஸோ சாப்டர் 2ல் இந்த லூசர் கிளப் எல்லாமே பெரிய பசங்களாகி திருப்பி ரிட்டன் வரப்போ பெண்ணை வச்சு நானும் வரேன்டா ரிட்டனு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ரிட்டன் வரப்போ இவங்க எல்லாருமே புரிஞ்சுக்கிறாங்க இந்த ஆளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா வந்து பயம் இருந்தாக்கா தான் வந்து கொல்லுவான். ஸோ பயமே இல்லைனாக்கா இவரை போட்டு நம்ம அடிச்சிடலான்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே தெரிஞ்சவுடனே அவரோட பவரை வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீக் பண்ணி அவருக்கு பயப்படாமலே நடித்து இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா அந்த பென்னி வயசை சாப்டர் 2லே கொண்டு இருப்பாங்க. ஆனால் எப்பட்றா நீங்கள் ஐடி வெல்கம் டு டெரின் சாப்டர் 3 எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னாக்கா இது சாப்டர் 1க்கும் 2க்கும் முன்னாடி நடக்கிற கதை, அதாவது ப்ரீ சீக்வல்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ப்ரீ சீக்வலில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய ஆள் எப்படி இந்த இடத்துக்கு வந்தார், ஸோ இவர் என்னெல்லாம் பண்ணிட்டுருக்கா அப்படி ஸ்டார்டிங்கில் சாப்டர் 1க்கும் 2க்கும் முன்னாடி என்னெல்லாம் பண்ணிட்டுருந்தான்னு சொல்லிட்டு இந்த கதையில் பார்த்தீங்கன்னாக்கா காட்டியிருப்பாங்க. அப்படி தான் பார்த்தீங்கன்னாக்கா வெல்கம் டு டெரின்னு சொல்லிட்டு படத்தில் டெரின்னு அந்த ஒரு இடத்துக்கு ஃபஸ்ட்டு நம்ம போகிறது. அப்போனால இந்த ஒரு சீக்வன்ஸுக்கு இப்படி ஒரு பேரை வச்சுட்டாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கதையோடைய பென்னி வைஸ் ரிட்டனு. அவர் ரிட்டன் இல்லை ஏற்கனவே. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்ததுக்கு தான் இது ரிட்டனாகவே ஆகாது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு கதையோடைய கான்செப்ட்டு. ஸோ படத்தை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டீங்கன்னாக்கா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் படம் எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்த வீடியோ பார்ப்போம். தேங்க்யூ பாய். வீடியோ பிடிச்சிருந்தாக்கா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறமா ரிட்டன் வந்ததுனால நம்மளுடைய யூடியூப் ஸ்ட்ரைக் பார்த்தீங்கன்னாக்கா குறைஞ்சிடுச்சு. நம்மளை பார்த்தீங்கன்னாக்கா திருப்பி ஏற்றி விடத்துக்கு நானே தான் கஷ்டப்படணும். தேங்க்யூ கைஸ். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி அண்ணனுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். பை பாய்.